தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. அந்த முதலமைச்சரா தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நீ எல்லாம் ஒரு முதலமைச்சரா? நீங்க உங்களுக்கு முதலமைச்சரா இருக்க என்ன தகுதி இருக்கு? எங்க பெண்களுக்கு உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா எதுக்கு இந்த பதவி உங்களுக்கு? இதை தமிழ்நாட்டு பெண்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை இதுவரைக்கும் எவ்வளவு ஆட்சிகள் பார்த்தோம். ஆனா இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி இது நாங்க பார்த்ததே கிடையாதுமா. உணர்வுபூர்வமா நான் சொல்றேன். 3 மகள்களை பெற்ற ஒரு தந்தையா நான் சொல்றேன். தயவு செய்து தமிழக மக்களை தயவு செய்து திமுகவுக்கு மீண்டும் வாக்களிக்காதீர்கள். போதும். அவர்கள் முதலமைச்சருக்கு என்ன தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு கூட தெரியல. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 5 கொலைகள் நடக்குது. ஒரு நாளைக்கு. இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் 7832 கொலைகள் நடந்திருக்கு. சராசரியா ஒரு நாளைக்கு 4.7 கொலை, 5 கொலை ஒரு நாளைக்கு கொலை. அவ்வளவு கொலையில எத்தனை பெண்கள் திறமை கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க? 1973 கொலைகள் பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? குழந்தைகள் 361 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த குழந்தை என்ன பண்ணிருக்குது? பிஞ்சு குழந்தைகள் 361 குழந்தைகள் 5 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 361ல 38 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமை என்ன தெரியுமா? ரேப் பண்ணிட்டான். யார? பிஞ்சு குழந்தைய. பிஞ்சு குழந்தைய பாலியல் வன்கொடுமை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கிற கொடூரம் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால நான் சொல்றேன், தமிழ்நாட்டோட பெண்களை இன்னும் நீங்க பொறுக்காதீங்க, பொறுமையா இருக்காதீங்க. இவர்கள் தகுதியற்றவர்கள், ஆட்சி செய்வதற்கு தகுதியற்றவர்கள். அதே போன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் 44,000 குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். அதுல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் 2021 பெண்களை கடந்த 5 ஆண்டு கால பெண்கள் 2021 பெண்கள் தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார்கள். இது ஒரு ஆட்சியா? அதெல்லாம் வெட்கக்கேடியா, வெட்கக்கேடியா. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கலன்னா எதுக்கு அவங்களுக்கு பொறுப்பு?